ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா ட்ரெஸ் எடுக்கதாங்க. எங்கள் ஊரில் கோயில் கூட ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக நான் எங்கள் அக்கா பையன் எல்லாருமே சங்கரங்கோயில் கணபதியில் தான் ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ ட்ரெஸ் எடுக்க போயாச்சு. கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ எந்த சேரீ எடுக்குன்னு தான் தெரியல, மற்றபடி ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மணிக்கு நாங்கள் எல்லாருமே எடுத்துட்டோம். ஸோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த குட்டி வாண்டு என்ன பண்ணான்னு பாருங்கள், காலில் உள்ள ஸ்லிப்பரில் இருந்த விசில் எடுத்து பிச்சு போட்டான். நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனால் கேட்க மாட்டேன்ட்டு அதை எடுத்து பிச்சு போட்டான். அவன் பிச்சு கீழே போட்டது எனக்கு தெரியாது. ஸோ அவன் சொன்ன வார்த்தை, சித்தி கீழே எதை இருக்கு பாரு, அதை பாரு அப்படின்னா. நான் அதை கால்ட்டு அமைக்கி பார்த்தேன், சவுண்ட் வரவும் நானே பயந்துட்டு என்னடா இது திடீர்னு இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஆனால் அது நல்லா இருக்கே அப்படின்ட்டு நான் அடிக்கடி அதை கால்ட்டு அமைக்கி விளாண்டுட்டே இருந்தேன். ஸோ சாரீ எடுக்கணும் இல்லையோ குட்டி பையனோட உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை பண்ணிட்டு எங்கள் அக்கா சாரீ கலெக்ஷன் எனக்கும் சேர்த்து சாரீ எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் சும்மா ஃபன் பண்ணி எங்கள் அக்கா பையனோட விளாண்டுட்டு இருந்தேன். ஆனால் அவன் பண்ணுற சேட்டை தனி வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. ஸோ பயங்கர பாசக்காரனும் கூடங்க. எந்த அளவுக்கு சேட்டை பண்ணுறான்னா அந்த அளவுக்கு பாசமாகவும் இருப்பான். ஸோ எங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்தாச்சு, உனக்கு எடுக்கலடா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் செம்ம காண்டாயிட்டான். காண்டாய் என்னை எப்படியாவது நீ தூக்கணும், எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும், நீங்கள் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டே இருந்தான். சரி ஓகேவா உனக்கே ஃபர்ஸ்ட் எடுத்துரும் அப்படின்னு அவனுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கே எடுத்தோம். யாரு நானா? இது ஆக்சன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு போறான். நீ போட்டோ எடுக்கியா? கரெக்டா எடுத்துருவியா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸோ இவனுக்கு போனதுமே ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. பசங்களை பொறுத்தவரை ஈஸியாக அமைஞ்சிடும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போதாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன். நாங்கள் போன உடனே அவனுக்கு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி இதை எடுத்தாச்சு. ஸோ அவனுக்குமே இது பிடிச்சிக்கிடுச்சு. சரி ஓகே ஒரு வழியாக எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு அப்படின்னு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பும் போது எங்கள் அக்கா பையன் பண்ணுற சேட்டையை பாருங்க. ஸோ ஜவுளி கடையே ஒரு வழி பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு ஓவர் சேட்டை பண்ணா. ஸோ ஃபைனலாக எங்கள் அக்கா அதை வாங்கி மேலே வச்சுட்டாங்க. அவன் அதை பார்க்குற பார்வையை பாருங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதே பார்த்துட்டே இருப்பான். சரி ஓகே வேற வழி இல்லை வாங்க போவோம் அப்படின்னு ஊருக்கு கிளம்பியாச்சு. அப்படியே போய் சாப்பிட்டு போயிடலான்னு சாப்பிட போனாங்க. அங்கே போய் அவன் சும்மா இல்லைங்க, எங்கள் அக்கா சாப்பாடு ஊட்டினா. ஃபர்ஸ்ட் சாப்பாடு வேணும் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு அவன் சாப்பாடு ஊட்டினா. இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு அவன் கேட்டது எல்லாம் வாங்கி கொடுத்து ஹாப்பியாக ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஓகே பை பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.